ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2025 கேட்ட ஒரு கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the ratio of boys and girls in a class is 5:3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of pass students அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கிளாஸில் பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ பங்கு பார்த்தீங்கன்னா 5 பங்கு பாய்ஸும் 3 பங்கு கேர்ள்ஸும் இருக்காங்க. அதில் 16% பாய்ஸும் 8% கேர்ள்ஸும் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க எக்ஸாமில். அப்போது எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க எக்ஸாமில் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாய்ஸு கேர்ள்ஸுன்னு தனியாக எழுதிக்கலாம். இப்போது பாய்ஸ் கேர்ள்ஸ் ஓகேங்களா. இப்போது பாய்ஸை வந்து எத்தனை பங்கு இருக்காங்க? 5 பங்கு இருக்காங்க. கேர்ள்ஸ் எத்தனை பங்கு இருக்காங்க? 3 பங்கு இருக்காங்க. ஓகேங்களா. இப்போது எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு பங்கு 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போது 5 பங்கு 5 × 100 500. அப்போது அது கேர்ள்ஸுக்கு 3 × 100 300. அப்போது 500 பாய்ஸ் 500 பசங்க 300 கேர்ள்ஸ் 300 பொண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து நம்ம ஃபெயில் ஆனவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ்லேருந்து. அப்போது பசங்க 16% பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் 16/100 × 500. டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 500 பசங்க இருக்காங்க. இப்போ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோக்கு அடிச்சிட்டோன்னா 16 × 5 எவ்வளோ வருது? 80 வரும். ஓகேங்களா. அப்போது 80 பசங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க? ஃபெயில் ஆகிருக்காங்க எக்ஸாமில். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு கண்டுபிடிக்குமா? கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 8/100. அதான் 100% அப்படி கீழே 100 போட்டுக்கணும். இன்ட்டு எத்தனை பொண்ணுங்க? மொத்தம் 300. இப்போ இந்த 2 ஜீரோ எடுத்தால் 8 3 சார் 24 வரும். 24 பொண்ணுங்க ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது என்ன பண்ணுறோன்னா, மொத்தமாக கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 500 300 மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 800 பேர் இருக்காங்க, பசங்களும் பொண்ணுங்களும் சேர்த்து. ஓகேங்களா. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மொத்தமாக பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபெயில் ஆனவங்க 80 பேர் 74 பேர். அப்போ பசங்களை எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். இப்போது 500 பேர் மொத்தமாக பசங்க, அதில் 80 பேர் வந்து பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போது 500ல் 80 போச்சுன்னா எவ்வளோ? 500ல் 80 போச்சுன்னா 420. ஓகேங்களா. 420. அப்போ 420 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்காங்க எல்லா பசங்க. பொண்ணுங்களும் அதேமாதிரி கண்டுபிடிப்போம். இப்போது 300 - 24. அப்போ 300 - 24னா 276 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்காங்க பொண்ணுங்க. அப்போது 400 பேர் பசங்க பாஸ் ஆகிருக்காங்க, 276 பொண்ணுங்க பாஸ் ஆகிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போது மொத்த ஸ்டூடெண்ட்ஸு பாய்ஸ் கேர்ள்ஸுன்னு தனியாக கேட்கல, மொத்தமாக கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வருது? 600 696 வருது. ஓகேங்களா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 696. இப்போது 696 பை டோட்டலாக எத்தனை பேர்? இப்போது மொத்தம் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து? 696 பேர் டிவைடட் பை மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 800 பேர் இன்ட்டு 100 போட்டோன்னா இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. 8ஆல் அடித்தா 1 8 சார் 8, அப்புறம் இங்கே 87 வரும். ஓகேங்களா. அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேர் பாஸ் ஆகிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 87% பேர் வந்து